பின்னாக்கு சித்தர் ஐயா வந்து இதுக்குள்ளே தான் தியானம் பண்ணாங்களா? இதுதான் வந்து ஆதி காலத்தில் தன்னார் சிற்பம் பின்னாக்கு சித்தர் தவம் இருந்தது. முருகர் வந்து காட்சி அளிச்சு அந்த பக்கம் முருகர் இந்த இடத்துல காட்சி அடிச்சாருங்களா? காட்சி அளிச்சு தான் அவர் இறைவனும் இருத்தல் உடம்பை என்பர்களே வணக்கம். இன்னும் நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பதிவுங்க. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு முக்கியமான ஜீவசமாதிங்க. பின்னாக்கு சித்தர் ஜீவசமாதி வந்திருக்கும். பின்னாக்கு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்களா? நம்ம அண்ணாக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். யோக முறையில் வந்து அண்ணாக்கு ரொம்ப முக்கியமானது. அது இங்கே இருக்குங்க. அண்ணாக்கு வச்சு தான் குண்டலியாவது மேலே எடுத்துவாங்க. ஆனால் ஐயாவுக்கு பின்னாக்கு சித்தர்னு சொல்கிறாங்க. பின்னாக்கு அப்படின்னா அவர் நாக்கு வந்து இரட்டை வடிவங்கள் இருக்குமா, அதை கொண்டு நிறைய மக்கள் வந்து அல்வாக்கு சொல்லியிருக்காருங்க. இந்த பின்னாக்கு கொண்டு அல்வாக்கு சொல்லியிருக்காரு. மேலும் நிறைய நோய்களை தீர்த்ததாக இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஐயா பற்றி சிறப்புகளை இந்த கோயிலோட இந்த ஜீவசமாதியோட பூசாரி ஐயா குமார் அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. வாங்க அவரோட பதிவு போகணும். பின்னாக்கு சித்தர் ஐயா வந்து இதுக்குள்ளே தான் தியானம் பண்ணாங்களா? இதுதான் வந்து ஆதி காலத்தில் தன்னார் சிற்பம் பின்னாக்கு சித்தர் தவம் இருந்தது. முருகர் வந்து காட்சி அளிச்சு அந்த பக்கம் முருகர் இந்த இடத்துல காட்சி அடிச்சாருங்களா? காட்சி அளிச்சு தான் அவர் முருகர் இவருக்கு ஆசீர்வாதம் பூமிக்குள்ள இறங்கினதுக்கப்புறம் அங்கே முன்னாடி உட்காந்து வள்ளிதேவானை 2 பேரும் வந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளியை வந்து முருகன் திருமணம் பண்ணுறக்கோசரம் சென்ட்ரலில் வந்து முருகன் கோயில் பின்னாடி வந்து உட்காந்து முருகர் வந்து ஆசீர்வாதத்தில் திருமணம் செஞ்சு ஒரே கண்ணில் செதுக்கணும். வள்ளிதேவானை 2 பேர்த்தையும் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று. இப்போ உள்ள யாரும் போகிறதில்ல? போகிறதில்லைங்க, போக முடியாது. அவர்கள் எல்லாம் அருள் பெற்று எந்த லோகத்தில் வேணாலும் போவாங்க. அவர் அதான் பழனி போகிறதா ஐதீகம். தியானத்தில் இருக்கும்போது அவர் நினைச்சாருன்னா அவர் உடல் இங்கேயே இருக்கு, அவர் ஆத்மா போய் போகர் சித்தர்கிட்ட பேசுவார். அதேமாரி போகர் சித்தர் நினச்சா இவர்கிட்ட பேசுவார். அதுதான் பழனி போகிறதா ஐதீகம். இப்போ வந்து எப்படி வெளிப்படுறாருங்க பக்தர்கள்ட்ட ஐயா பின்னாக்கு சித்தர்? அவங்க வந்து ஒரு கோரிக்கை வேண்டிட்டு போகிறாங்க. அந்த கோரிக்கை நிறைவேறினதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இங்கே வந்துட்டு போய்தான் நல்லபடியாச்சு, எங்களுக்கு புத்தர்பாய்க்கு கிடச்சிது, வீடு கட்டணும், வீடு கட்ட முடியாமல் சிரமத்தில் இருந்தோம், இங்கே வந்து தாத்தங்கிட்ட வந்து வேண்டிட்டு போகும்போது வீடு கட்டிட்டா அவருக்கு அவசியம் பண்ணுறா அப்படிங்க. அதேமாதிரி திருமணத்தோடைக்கும் அது வேற உருவங்கள்லாம் வராங்க. பைரவராக வராரு, வேற வடிவங்கள்லாம் சித்தர்கள் வருவாங்களா? அதே மாதிரி இங்கே எப்படி ஐயா வராரு? எந்த ரூபத்தில் வேணாலும் வருவாங்க. அவங்க எந்த ரூபத்தில் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க எந்த ரூபத்தில் வேணாலும் வருவாங்க. அது நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ ஐயாவுக்கு இப்போ வழி பண்ண என்னென்ன வாங்கிட்டு வரலாங்கய்யா? இவருக்கு தேங்காய் பழம், பால், தயிர், மொத்தம் 5 வகையான அவசியம் இவருக்கு சிறப்பு. பஞ்சாமிரதம், பால், தயிர், இளநீர், பன்னீர் 5 வகையான அபிஷேகம் இவருக்கு நம்ம சிறப்பு. ஒரு மணல் சிலை இல்லாத இங்கே சகலமான காலத்துக்கு தாயத்து கட்டுவோங்க. ஒரு கை கால் பொருட்கள் டார் மாறு ஓமம் திஷ்டி பார்வை தொழிலுக்கு குடும்பத்தில் எந்த இடத்துல தூக்கத்தில் பல்லவரும் கேட்ட சொப்பன்கள் வர்றது, குழந்தைங்க நடக்கும் இல்லாமல் இருக்கிறது, வண்டி வாகனம், தொழில் போகணும், திருமண தடை, புத்தர்பாய் தடைத்துக்கு இங்கே வந்து தாயத்து கட்டுறது. தாயத்து கட்டிட்டு போய் அது நல்லபடியானோன்னா தாத்தனுக்கு அங்கே அப்போவே வேண்டிட்டு போவாங்க. நான் சங்கிலி அடித்து போகிறேன், வேலை செஞ்சு வைக்கிறேன், எனக்கு நல்லபடியாகிடுச்சுன்னு கட்டிட்டு போகும்போது நல்லபடி ஆகும்போது அவங்க சக்திக்கு தகுந்த கொண்டு செய்வாங்க. வேலை கடிச்சு மகாமுனி என்பவர் வந்து பின்னாடி காவலுக்கு இருந்தவர். கருப்பராயம் வந்து சரவணாமுனிவருக்கு காவலுக்கு இருந்தவர். அவர் வந்து பழனி போகிறதாக ஐதீகம். குகை வந்து பழனி போகிறதாக ஐதீகம். போகர் சித்தருக்கும் பின்னாக்கு சித்தருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இவர் நிஷ்டையில் இருக்கும்போது தியானத்தில் இருக்கும்போது நினைச்சாருன்னா இவர் உடல் இங்கேயே இருக்கும், அவர் ஆத்மா அந்த வழியில் போய் பழனி போய் போதர் சித்தர்கிட்ட பேசுவார். போதர் சித்தர் நினைச்சாருன்னா இவருக்கு சென்னிமலையில் வந்து பின்னாக்கு சித்தர் தன்னார் சித்தர் பேசுவார். அதுதான் பழனி போகிறதா ஐதீகம். இங்கே வந்து 1984 இரட்டை மாட்டு வண்டி சென்னிமலை ஆண்டவர் படிக்கட்டு வழியாக வந்து முருகனுக்கு காட்சி அளித்தார். ஒவ்வொருத்தருக்கும் உத்தரவு கொடுத்து ஒவ்வொரு பெருந்தரை வேட்டு வளையங்க என்கின்ற ஒரு கோயிலில் ஒருத்தருக்கு மாடு, ஒருத்தருக்கு சக்கரம், ஒருத்தருக்கு கடையாணி, இப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உத்தரவு கொடுத்து 1984 மாட்டு வண்டி மலை ஏறி வந்தது. டெய்லி காலையில் நேரம்
6:30 மணிக்கு அடிவாரத்துலேருந்து தீர்த்தம் முத்தரிச்சு மாடு வழியாக படிக்கட்டு வழியாக ஆண்டவனுக்கு வந்து காலையில் 7 மணி அபிஷேகம் நடக்கும். தினந்தோறும் 1320 வழி வழியாகத்தான் மாடு ரெட்டை குடம் போட்டு தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் நடக்கும். வள்ளி தெய்வானை 2 பேரும் வந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சென்ட்ரலில் உட்காந்து தவம் இருந்து கோயில் முருகன் கோயில் பின்னாடி உட்காந்து தவத்தில் இருந்து ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி இருந்து. அதற்கு பின்னாடி தான் அங்கே வந்து சித்தர்கள் சன்னிதி இருக்குது. 12 வருடத்துக்கு ஒரு தடவை மாமாங்க தீர்த்தம் போகணும். அது சிறப்பு இருக்குது. இப்போ பின்னாக்கு சித்தனை எப்படி பேருக்கான அப்படிங்க வந்து நாக்கு மடித்து வாக்கு வரும் பக்தர்களுக்கு நாக்கை மடித்து வைத்து வாக்கு சொல்லுவாங்க. அதில் பின்னாக்கு சித்தர்.